ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான நியான ஆர்டரோட தான் பார்க்க போறோம். வீடியோ இந்த லைக் பண்ணிருங்க. அப்பதான் யூடியூப் நம்ம சேனலை எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். திருமணங்கள் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா எல்லைகளை கடந்து திருமண உறவுகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இயல்பாவே இருந்திருக்கு. Advanced speaking கொரியன் வடபோச்சே. தமிழா ஆமா காலிங்க இங்க இல்ல அங்க இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஆனா மாப்பிள்ளைங்க முழுக்க தமிழ்நாட்டு பசங்க, அவர்களுடைய மனைவிமார்கள் வெவ்வேறு மாநிலத்தை வெவ்வேறு மொழியைச் சேர்ந்தவர்களில். இந்த விரத்தை நான் கேட்கவே இல்லையே. நிமிழ் கேட்டாதான் நம்ம போடும் நிலஜி, நிமிழ் கேட்காமலே நம்ம போடும். அதுதான் அச்சா பீவிக்கு அழகு. எல்லாருக்கும் எவ்வளவு தமிழ் தெரியும்? நல்லா தெரியுமா? ஹரி ஷாருக் நிமிழுக்கு தமிழே பேசவல்ல. அது நிமிழ் சொல்து. எங்களுடைய நடைமுறையில இந்த சடங்கு இருக்கு, இது என் கணவருக்கு செஞ்சு பார்க்கணும்னு ஆசை இருக்குன்னு யாருக்காது இருக்கா? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. அவர் மாப்பிள்ள மாதிரி குதிரையில உட்காந்து வரணும். நீ என்ன சொல்ற? குதிரையில உட்காந்து வரணுமா? எது எங்களால முடியுதோ அதை தான் செய்ய முடியும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. பெரிய ஊர்கோலமாவே வரும் சார். ஆமா ஆமா பாத்துருக்கேன். இந்த கூட்டத்துல எனக்கு ஏத்த ஒரு ஜோடி செலக்ட் பண்ண வேண்டியது. ஐயோ, மாப்பிள்ளைக்கும் சேர்த்து திலக்கம் வைப்பாங்க சார். அந்த மாதிரி வச்சு இந்த அழகா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. வாங்க வச்சு விடுங்க. నువ్వు నాతో ఏమన్నావో నేనే విన్నాను. கண்ணுக்கு மை அழகு, கழுதைக்கு பொய்யழகு. ఏమనుకున్నాను భాష కావాలేవు. முண்ட கண்ணிக்கு கையழகு. నీ చూపులు చదవనా. சூப்பர். ஏய், நீ ரொம்ப அழுக்கா இருக்க. மலையாளம் பேசணும்ன்றது என்னோட ஆசை. எந்த வேணும்? எந்த ப்ராப்ளம் உனக்கு? மலையாளம் இல்ல, எந்த நரி? நொந்த நரி. பாஸ், தமிழ்லயே மலையாளம் பேசக்கூடாது, மலையாளமா பேசணும். தெரிகிறதா? எந்த வேணும்? எந்த ப்ராப்ளம் உனக்கு? நேனு உன்னை பிராமிஸ் தானு. இல்ல வேண்டாம் சார், அவர் மலையாளத்துல கொல்றாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 15 years சார். 15 வருஷம் ஆயோ? அடேங்கப்பா. ஏன் நீங்க 15 வருஷத்துல கத்துக்கவே இல்ல? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இங்க இருக்கிறத விட கேரளால செட்டில் ஆகுறன்ற மாதிரியே கொண்டு போறாங்க. ஓ, நீ அப்படி வரியா? தமிழ் ஆம்பளை பசங்க ரொம்ப பாதுகாப்பானவனுங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல நீங்க மலையாளத்துக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவனை இப்ப இருந்தே மலையாளமே கத்துக்க கூடாது. அறிவுக்கு அளவே இல்ல. ஹிந்தி பேசணும்னு அவர் ரொம்ப ஆசை சார். எங்க வீட்ல யாராவது பேசினா கூட கனெக்ட் பண்ண முடியல. அவர் मंदिर का पंडित कौन है? கோனை சாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा. பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அது உங்க தாய்மொழி எது? ஹிந்தி தான் சார். போஜ்பூரி பேசுவோம் வீட்ல. போஜ்புரி தான் உங்களுடைய தாய்மொழி இல்லையா? ஆமா சார். அப்புறம் எப்படி ஹிந்தி உங்க தாய்மொழிங்கிறீங்க? தப்பு 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 தப்பு. போஜ்பூரி தான். ஓகே, இவர் போஜ்புரியில பேசலன்னு வேணா வருத்தப்படுங்க. ஓகே வாங்க. ओके. ஏதாவது போஜ்புரியில பேசுங்க. போஜ்பூரியில எதுவும் தெரியாது சார். இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. நான் உங்க கூட 100 வருஷம் வாழணும். சொல்லுங்க போஜ்புரியில. நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. हम तोहरा साथ 100 साल जिए चाहिए. இருங்க சொல்றேன். हम तोरा साथ 100 साल 100 साल जिए चाहिए. இத சொல்றதுக்கே 100 வருஷம் ஆயிரம் போட்டுக்கேம்மா. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வீட்ல இட்லி சாப்பிட்டு வெளியில போய் திருப்பி ஹோட்டல்ல கூட இட்லி தான் சாப்பிடணும்னு விரும்புவாரு. அப்படிதான் இட்லி கடைக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் இட்லி கடைக்கு போயிருப்ப, ஒரு இட்லி செம்மையா இருந்துச்சு, நான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிருப்பா தானே? அதேதான் ஃப்ரெண்ட். வாரத்துல ஒரு நாள் சேர்ந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பா சார். அதில் டிஃபன் பண்ணுவாங்க சார். அந்த டிஃபன் திருப்பி ரொட்டேஷன் வரதுக்கு வந்து 30 to 40 நாள் ஆகும் சார். ரெகுலர் பூரி, பாலக் பூரி, மைதா பூரி, சோலா பத்தூரா. ஒரு மாசம் சப்பாத்தியா சாப்பிட்டதுல 5 கிலோ குறைஞ்சிருக்குங்க. வீட்டுல கோதுமை மாவை சொன்னேன். மூலி பரோட்டா, கோபி பரோட்டா, நீ போட்டு போட்டு என்னைய கொண்டுகிட்டு இருக்க. கோபி பரோட்டா, மேத்தி பரோட்டா, மட்டர் பரோட்டா. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இதெல்லாம் முடிச்சுதான் இட்லி வருமா? ஆமா மேடம். வெரைட்டியா மனைவி செஞ்சு தரலன்னு வருத்தப்படுறது உங்களுக்கு நடுவுல இட்லி செய்யலைங்கிறது உங்க பிரச்சனை. இது ஒரு பிரச்சனைன்னு உட்கார்ந்து கத்திக்கிறீங்க நீ. காலை மண்டே பாருங்க, நான்லாம் பேச்சுலரா இருந்து சாப்பாடு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். வீட்டு சாப்பாடு கிடைக்குது ஃபீல் பண்றேன். பக்கத்து வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க அத்தைகாரு மாவைகாரு அப்படின்னு சொல்லி பழகுவோம். இங்க வந்து பக்கத்து வீட்டு மாமா வந்து இது சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் உனக்கு மாமா? அண்ணன். யார பார்த்து மாமான்ற? ஆமா, அண்ணான்னு சொல்லுவாங்க. ஊர்ல காய்கூர்ல வாடு, பாலவாடு. புரியல, பாலவாடுன்னா என்ன அர்த்தம்? பால்காரன். பால்காரனா? ஹலோ
அப்படிதான் சார் பேசுவோம் அங்க. அதுதான் வந்து பழக்கமே. அப்படிதான் பேசுவேன் இங்க வந்து பழக்கம் பார்த்தீங்கன்னா பால்காரர், கடைக்காரர் அப்படின்னு சொல்ல மரியாதை கூடிய வரணும். அது உங்களுக்கு நல்ல விஷயம் தானே. தமிழ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. எது சாப்பிட்டாலும் புளிப்பா இருக்கு சார். ரசம் புளிப்பு, புளி குழம்பு, அந்த கார குழம்பு அது சாப்பிட்டாவே பிடிக்க மாட்டேது சார். என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. நான் வந்து பஞ்சாப்ல இருந்து, my husband is a Tamilian. பஞ்சாப்ல சப்பாத்தி with many dishes சாப்பிடுவோம். ஆஹா, அடுக்குறானே. இங்கே நான் சப்பாத்தி பன்னீர் கொடுத்தாலே இது என்னம்மா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டோம். பன்னீர் பட்டர் மசாலாவா? ரெண்டுமே ட்ரைனா நம்மளுக்கு தொண்டை அடைக்கும். அவங்க வர தண்ணி உடனே குடிக்காத. என்ன ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. எல்லாமே இப்போ வந்து ட்ரை சப்ஜி வந்து நான் அதுல தண்ணி போட்டுட்டு கிரேவி பண்ணிட்டு கொடுத்துருவேன். அவங்க ஒரு ராஜ்மா ஒண்ணு பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு ஒத்தே வராது. இது ராஜ்மா? யாரது ராஜம்மா? அது ஒரு பஞ்சாபி சப்ஜி. லாங்குவேஜ் தான் கத்துக்கிட்டீங்க. எப்படி பஞ்சாபில அது வந்து எனக்கும் எங்க மாமியாருக்கு மட்டும் தான் புரியும் அந்த பஞ்சாப். இங்க சப்பா செட்டுக்கிட்டப்பா, இங்க சிப்பியாத்தூர், இங்க சப்பா தௌதோ, உங்க சிப்பியாத்தூர். இவங்களுக்கு அதே மாதிரி இவங்க தமிழ் பேசினா எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் புரியும். இப்பதான் கொஞ்சம் கத்துக்கினாங்க நிறைய. நான் திங்க டிஃபா அது போய் என் கஷ்டம். எப்படி பஞ்சாபிலே பேசுறீங்க சார்? அவங்க திட்டம் போதெல்லாம் நிறைய கத்துப்பேன். அப்புறம் நம்மளுக்கு புரியாது. ரொம்ப மாமியாருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. உன்னை திட்டிருக்காங்கப்பா அப்படின்னு. இல்ல மாஞ்சாமா பாங்கடா டர். இனிமே தான்டா உங்க டவுசர் கிழியும். மே கோபிநாத் பாத் கரோ. ஐயோ நான் பேசுற வரைக்கும் தான் எனக்கு தெரியும். நீங்க பேசுற எனக்கு தெரியாது. हम साउथ इंडिया टूर पर निकले हैं. மாட்டிக்கிட்டியா? மம்மி, யுவர் சன் இன் லா செந்தில் சிங் இஸ் ஹியர். நோ, செந்தில் சிங். we change his name. எங்க அம்மா வச்ச பேரை நீங்க மாத்தினு கேட்கலாம். ஓ அப்படியா? இப்பதான் தெரியுது. நீங்க எல்லாம் பேசிட்டு கேளு திட்டுவீங்கன்னு இப்ப சொன்னாரு. என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? கரெக்டா திட்டுறீங்க. நான் கூட என்ன பத்தி ஏதோ நீங்க பெருமையா பேசுங்க நினைச்சேன். இதையெல்லாம் ஒரு பெருசா பொருட்படுத்திக்க மாட்டான். அவங்கள வந்து சவுண்ட் அண்ட் சந்தோஷம் தான் எல்லாத்துலயுமே. சீர்லயே ஒருத்தர் வந்து வாஷ் மிஷின் தூக்கி நின்னுட்டு இருந்தாரு. இதெல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கீங்களா? இப்ப அதெல்லாம் கத்துக்கினாச்சு. பண்ணி காட்ட முடியுமான்னு கேக்குறேன். கண்டிப்பா பண்ணலாம் சார். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க சார். பண்றேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பாருங்க, டக்குனு டான்ஸ் வந்துட்டாங்கல்ல. வந்துட்டேன். No, 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 no. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வாங்க 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 வாங்க. நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். என் உசுரே போனாலும் என் பொண்டாட்டிட்ட உன்னை பேச வர மாட்டேன். I can understand, but speaking is a problem. How to say in Tamil? Exactly, I don't know how to. நீங்க எப்படி பேசுவீங்க? நீங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ் தான். Thank you very much for your kindly help, sir. Why don't you say something? கிழிஞ்சது போ. Twinkle twinkle little star, how I wonder what you are. Hi, going. with your mother-in-law, how will you talk actually? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா தானே பேசுறீங்க. அதுக்கு மேல எதுவும் தெரியாது. இப்ப தமிழ்ல தானே பேசுனேன். இந்த ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் தான் தமிழ்ல தெரியும். உங்களை பாக்குறப்பவே நீங்க தமிழ் பொண்ணு மாதிரி தான் இருக்கிறீங்க. சவுத் இந்தியன் பொண்ணு தான் நினைச்சேன். இவன் என்ன வடக்கின்றதே மருந்து பார்ட் டைம் பொம்பளை சமையற மாதிரிட்டா. என் உயிரில் கலந்தவளே. அந்த லக்னோ ஹிந்தி தானேங்க? ஹிந்தி மே போல் கரோ. எங்க குல வழக்கப்படி பலியாக போறவங்க பாஷையில தான் கடவுளுக்கு பூஜை போடுவோம். மேரா ஜிந்தகி மே in Tamil Nadu, if they don't know Hindi, we will start by May. இந்த பாஷை அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சிருந்தா உன் கண்ணை நோண்டி இருப்பான். ये गांव में एक किसान रघुता. There Bhagiraj is there. ரகுதாத்தா இல்லப்பா, ரகதாத்தா. ரகுதாத்தா. ரக ரக ஹ. How do you know this? This is everyone there. You know Hindi? हाँ, एक गांव में एक किसान रघुता. நம்ம ஃபைலுக்கு பூரா பேரை சொல்லி ஏண்டா
உங்க மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்ல நம்ம சைடுல அந்த மாதிரி ஒரு சண்டை நடந்துச்சுன்னா நம்ம முடிஞ்சுதுடா அடுத்து ஒரு வாரம் வீடு. ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். சோலி முடிச்சு அவங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. அதாவது நானே நடுவுல எல்லாம் போய் அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ் நார்மலா வேற ஏதாவது சப்ஜெக்ட் பேசுவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் 2 கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். நல்ல வேலை மனசுல இருந்தெல்லாம் அண்ணன் கொட்டிட்டோம். வா வீட்டுக்கு போலாம். அவங்களுடைய இந்த பழக்க வழக்கத்தை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அது எனக்கு பிடிக்கல. செப்பல் போட்டு வீட்டுக்குள்ள வருது. உனக்கு வீட்டுக்கு ரோடுக்கும் வித்தியாசம் தெரியாதா? மார்க்கெட்டுக்கு போனா கூட saree கட்டிக்கணும் அப்படின்னுவாங்க. போய் சொல்லாத. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். போய் சொல்லாத. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? பொண்ண கல்யாணம் பண்ணி ஏமாந்துட்டேன். ஃபுட் வயசுல. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போண்டா கோழியை போட்டாங்கடா. நம்ம ஏமாந்துட்டோம்டா. சப்பாத்தி, நானு, பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி நிறைய ஐட்டம் கிடைக்கணும்னு நான் நினைச்சேன். வெண்ணெய் வச்சு எவ்வளவு ஐட்டம் செஞ்சு சாப்பிடுறீங்க? ஒரு பட்டர் நானு, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு பாவ் பாஜின்னு எனக்கு படைக்கலாம்ல. பன்னீர் பட்டர் மசாலாவா? என் ஒய்ஃபுக்கு வந்து கூழு, தயிர் இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிற சமையல் எல்லாம் அவளுக்கு பிடிக்கும். ஸோ தமிழ்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ அவங்க வந்து வேற ஸ்டேட்லேருந்து வந்ததால அவங்களுக்கு அந்த மொழி தெரியாததால லாங்குவேஜ் வந்து ஹிந்தி, சான்ஸ்கிரிட் அந்த மாதிரி போயிட்டாங்க. அது சொல்லி கொடுக்க முடியலன்னு ஒரு குறை. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். ஒரு செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் போட்டுக்கலாமே. அதான் எனக்கு தமிழ் வராது இல்லையா சார்? ஓஹோ. ஒரு செகண்ட் லாங்குவேஜ் என்ன எடுத்துக்கிட்டாரு? சான்ஸ்கிரிட் சார். உங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியுமா? தெரியும் சார். வீட்டுக்காரரை பார்த்து என் உயிரில் கலந்தவனே சான்ஸ்கிரிட்ல சொல்லுங்க. என்ன அவ்வளவு வராது. ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, நான் தமிழ் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு தமிழ் செகண்ட் லாங்குவேஜா எடுக்கலன்னு சொல்லி மாறா பிரெஞ்சு எடுக்கிறீங்க. பிரெஞ்சு மட்டும் நமக்கு தெரியுமா என்ன? நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி மூலி பரோட்டா. மூலி பரோட்டானா முள்ளங்கி. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஓ, முள்ளங்கில பரோட்டா செய்வீங்களா? ஆமா. கனடால ப்ரப்போஸ் பண்ணா நல்லா இருக்கும். நான் கன்னட படமே பார்க்க மாட்டேன் சார். இதற்கு இது பதில் இல்லையே. கன்னட படம் பார்க்கறதுக்கும் மனைவிட்ட கன்னடத்துல ப்ரப்போஸ் பண்றதுக்கு என்னங்க இருக்கு? மாமா, அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? எல்லி ಊಟ ಮಾತ್ರಿ. ಊಟ ಮಾತ್ರಿನಾ வீடு மாத்துங்கறாரா? இல்ல புரியல. எள்ளி ஊட்ட மாட்டீரா ಅಂದ್ರೆ எங்க போய் சாப்பிடுவீங்கன்னு கேட்டாரு சார். இங்க இதலே இருந்தா ராஸ்கல், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாட பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கன்னடத்துல எனக்கு அந்த வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தை தெரியுமா? அது தெரியுது, பார்த்தாலே தெரிகிறது. சரி நீங்க சொல்லுங்க, அவர் சொல்றாரான்னு பாப்போம். ನನಗೆ ನೀನಂದ್ರೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ನಿನ್ಕಂಡ್ರೆ ನನಗೆ ಇಷ್ಟ ಅಂದೆ. ನನಗೆ ನೀನೆಂದ್ರೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ரொம்ப பிடிக்கும்ங்கறத மட்டும் கரெக்டா சொல்லிட்டாரு. எனக்கு அவ்வளவு பிடிக்கும், எனக்கு அவ்வளவு பிடிக்கும், எனக்கு அவ்வளவு மட்டும் தான் பிடிக்கும். சொல்றதுக்கு முயற்சி செஞ்சாரல்ல, அது ரொம்ப ஃபைன். யா. ஓகே. இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.